Hi dear students, today we are going to see the next chapter, chapter 12, Functions of Commercial Bank. Functions of Commercial Bank. They render valuable services. The important functions of commercial banks can be explained with the help of the chart. ஸோ இந்த வணிக வங்கியுடைய பல மதிப்புமிக்க சேவைகளை வழங்குது. வணிக வங்கிகள் என்ன பண்ணுது? மதிப்புமிக்க சேவைகளை வழங்குது. சர்வீஸை, வேல்யூபிள் சர்வீஸை அது கொடுக்குது. ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்கு அதனுடைய முக்கிய செயல்பாடுகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கமர்ஷியல் பேங்க் ஆர் த 3 types. ஸோ 3 வகைகளாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், accepting deposits, and then second one, granting loan and advances, then third one, creation of credit. First one, accepting deposit, அதாவது வைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. The basic deposit accounts offered by commercial banks or listed below. என்னென்ன இருக்குன்னு கீழே பட்டியலாக சொல்லியிருக்காங்க. In these days, banks compete with each other to attract customers by adding facilities to these deposit accounts. Broadly, deposit accounts can be classified into demand deposits and time deposits. ஸோ இப்போ இந்த தினம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கான வசதிகளை வச்சுருக்காங்க. ஸோ அதில் வைப்பு கணக்குகள் வருது. பெரிய அளவிலான வைப்பு கணக்குகள், கேட்பு வைப்பு, கால வைப்புன்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட். இல்லை ஃபஸ்ட்டு ஒன், டிமாண்ட் டெபாசிட், அதாவது கேட்பு வைப்புகள். These deposits are repayable on demand on any day. This consists of savings deposits and current deposits. இந்த டெபாசிட்டு ரீபேயபிள், எப்போ வேணாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது? இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேவிங் டெபாசிட் அண்ட் கரண்ட் டெபாசிட். இது எது? சேவிங் டெபாசிட் வகையும் கரண்ட் டெபாசிட்டையும் இன்க்ளூட் ஆனது. So first one, saving deposits. General public deposit their savings into the account. This account can be opened in one individual's name or more than one name. Section 25, companies also can open savings account. Business firms are not permitted to open saving account. ஸோ ஜென்ரலாக எல்லா மக்களுமே இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது ஒருத்தருக்கு மேலே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸும், மோர் தென் 1 person நேமும் நம்ம என்ன பண்ணலாம்? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை. செக்ஷன் 25 கம்பெனிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, also can open savings account. கம்பெனிஸும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பிஸ்னஸ் firms are not permitted to open savings account. பிஸ்னஸ் firms என்ன பண்ண முடியாது? சேமிப்பு கணக்கை துவங்க முடியாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை துவங்கிறதுக்கு முடியாது. The rate of interest allowed on this deposit is lower than fixed deposit. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட குறைவாக தான் தருவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட குறைவாக தான் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் த அமௌண்ட் ரிமைன் கிரெடிட்டட் இன் த அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் எப்படி பெய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும், அது எத்தனை நாட்களுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும். The bank provides facilities like check
ஏடிஎம், ஸோ செக் புக்கு, ஏடிஎம் கார்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தெர் இஸ் லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் ஏடிஎம் கார்டு withdrawals ஃப்ரம் அதர் பேங்க் ஏடிஎம்ஸ் ஒன்லி. ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் அதர் பேங்க் ஏடிஎம் கார்டு நம்ம என்ன பண்ணுறோம், வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் இருக்கும், லிமிட்டட் நம்பர், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, அதாவது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி எண்ணிக்கையில் மட்டும்தான் அதர் பேங்க் ஏடிஎம்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். A minimum balance should be maintained in this deposit account. இந்த deposit accountல minimum balance maintain பண்ணுறோம். Otherwise penal interest is charged. minimum balance நம்ம டெபாசிட்டில் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணிக்குவாங்க. நம்ம மறுபடியும் என்னைக்கு அமௌண்ட்டு அதில் கட்டுறோமோ ஸோ அந்த அன்னைக்கு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்குவாங்க, சார்ஜ் பண்ணிக்குவாங்க. பியாண்ட் எ நம்பர் செக் புக் இஸ் அவைலபிள் ஃபார் எ ஃபீ. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் 20லேருந்து 60 வரைக்கும் 20 அல்லது 60 செக் புக்கு அவங்களுக்கு செக் லீஃபு அவைலபிளாக கிடைக்கும். நாமினேஷன் கேன் பி ரெஜிஸ்டர்டு. அந்த நாமினேஷன் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சேலரி அக்கௌண்ட் இஸ் எ டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட் ஒரு டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் ஆஃபர்ட் டு salaried எம்ப்ளாயீஸ் இன் விச் ஜீரோ பேலன்ஸ் இஸ் பெர்மிட்டட். சேலரி எம்ப்ளாயியுடைய சேலரிக்காக அது ஜீரோ பேஸ் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. சம் பேங்க்ஸ் ஆஃபர் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. சில பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் பணம் எடுத்துக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஃபார் எ லாங் பீரியட். அந்த அக்கௌண்ட்டு லாங் பீரியடாக இன்ஆக்டிவாக இருந்ததுன்னா வில் பிகம் டிமார்ட் அக்கௌண்ட். ஸோ அந்த என்ன அக்கௌண்ட்டாக எடுத்துக்குவாங்க, டிமார்ட் அக்கௌண்ட்டாக எடுத்துக்குவாங்க. டோர்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு எது அதில் எந்த இருப்பும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த கணக்கை என்னன்னு சொல்லுவாங்க, செயல் இழந்த கணக்காக மாற்றிடுவாங்க. ஸோ அதில் நம்ம டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணலை அப்படின்னம்னா. த நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் டெபாசிட். திஸ் அக்கௌண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த மாதிரியான அக்கௌண்ட்டு சூட்டபிளாக இருக்கும். எந்த அக்கௌண்ட்டு, கரண்ட் டெபாசிட். இண்டிவிஜுவல்ஸ் டு கேன் ஓப்பன் திஸ் கரண்ட் அக்கௌண்ட். இண்டிவிஜுவலும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏ ஹையர் மினிமம் பேலன்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் திஸ் அக்கௌண்ட். மினிமம் பேலன்ஸ் ஹையராக இருக்கும் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில். இஃப் நாட் பேனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு. இங்கே என்ன பண்ண மாட்டாங்க, பேனல் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஃபார் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் எதுவும் பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பெய்ட் பண்ணவும் தேவையில்லை. Some banks have started offering interest on these account balances. ஒரு சில பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆஃபரிங் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் மே கலெக்ட் பேங்க் சார்ஜஸ் ஆன் திஸ் அக்கௌண்ட். பேங்க் என்ன பண்ணுவாங்க, பேங்க் சார்ஜஸை இந்த அக்கௌண்ட்டில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓவர் டிராஃப்ட் இட் மீ ஷார்ட் டேர்ம் அன்செக்யூர்ட் லோன் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் டு கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமருக்கு என்ன பண்ணுவாங்க, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க. தேர் இஸ் நோ லிமிட்டேஷன் ஆன் டெபாசிட் ஆஃப் செக்ஸ் ஆர் வித்ட்ராயல் ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கோ அல்லது செக் மூலமாகவோ அல்லது வித்ட்ரா பண்ணுறதுக்கோ எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கிரெடிட் worthiness of current account business customer or shared among banks. ஸோ இப்போ இந்த நடப்பு கணக்கில் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளரை கடன் தகுதியை வங்கிகள் தங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுது. அவங்களுடைய கடன் தகுதியை வங்கிகள் பகிர்ந்துக்குது. த நெக்ஸ்ட் ஒன் டைம் டெபாசிட், அதாவது கால வைப்பு. இந்த பீரியட் குறிப்பிட்ட பீரியடில் இருக்கும். ஸோ ஒரு 2 விதமான டைம்ஸ் டெபாசிட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்னால் நிலை வைப்பு. ஃபிக்ஸடாக ஒரு குறிப்பிட்ட இயருக்கு வந்து டெபாசிட் பண்ணக்கூடியது ஃபிக்ஸட் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா என்ன, தொடர் வைப்பு. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு
அது ஒவ்வொரு மாதமோ ஒவ்வொரு வருஷமோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ அதை ஒப்புக்கொள்ளக்கூடியது. அதுதான் தொடர் வைப்பு, ரெக்கரிங் டெபாசிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறோம் டைம் டெபாசிட். தே இன்க்ளூட் ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் which are repayable after a period. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி திரும்பி செலுத்துகிற வகையில் உள்ள நிலையான வைப்பு, தொடர் வைப்பு அப்படின்ட்டு 2 வகையாக பிரிச்சுருக்காங்க இதை. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட்னு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸட் டெபாசிட். Certain amount is deposited for a fixed period for a fixed rate of interest. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட் இஸ் கிவன் டு த டெபாசிட்டர். அதுக்கு உண்டான ரெசிப்டை கொடுப்பாங்க டெபாசிட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹையர் தேன் சேவிங் அக்கௌண்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? சேவிங் அக்கௌண்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஆன் த டேட் of maturity the principal along with interest for the fixed period is paid. ஸோ அப்போ அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி ஆகிற டேட்டுக்கு அந்த பிரின்சிபல் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ஃபிக்ஸட் பீரியடுக்கு உண்டான அமௌண்ட்டை பெய்ட் பண்ணுவாங்க. A customer can obtain loan by depositing fixed deposit receipt. ஒரு கஸ்டமர் எப்படி லோன் எடுத்துக்கலாங்கன்னா அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு லோன் வாங்கிக்கலாம். ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் ஆஃப் கேஷ் இஸ் ஆல்சோ அலவுட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் பேனல் சார்ஜஸ். ஸோ அது அந்த நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே கேஷ் வேணும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் எடுத்துகிட்டு அவங்க ரீபே பண்ணிடுவாங்க நமக்கு. பார்ஷியல் வித்ட்ராயல் ஆல்சோ அலோடு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கூட நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பார்ஷியல் ஒரு பகுதி. ஃபிக்ஸட் டெபாசிட் பீரியட் கேன் பி. ஃபிக்ஸட் டெபாசிட் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 month to 10 years. ஒரு மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் ஆல்சோ கால்டு டேர்ம் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேர்ம் டெபாசிட். Then next one, recurring deposit, தொடர் வைப்பு. Certain sum is deposited into the account every month for 1 year or 5 year or a agreed period. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்த்தோன்னா 1 வருஷத்துக்கோ இல்லது 5 வருஷத்துக்கோ இல்லது அக்ரிமெண்ட் பிரகாரம் எவ்வளோ இயர் போட்டிருக்காங்களோ அந்த காலத்துக்கு. Interest rate is more than saving deposit and almost equal to fixed deposit. Interest rate எப்படி இருக்கும்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கும், அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். At the end of the period, the deposited amount along with interest are returned to the customer. ஸோ அப்போ at the end of the பீரியட் முடியும் போது அது அமௌண்ட் டெபாசிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிட்டர்ன் டு த கஸ்டமர். இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கஸ்டமருக்கு. ப்ரீமெச்சூர் க்ளோசிங் இஸ் அலவுட் வித் த சார்ஜ் ஆர் டிடக்ஷன். ஸோ ப்ரீமெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. It is ideal for persons having regular income. ஸோ ஒரு பர்சனுடைய ரெகுலர் இன்கம் ஐடல் ஆகுது. டு சேவ் அண்ட் ரிசீவ் லம்சம். ஸோ அவங்க சேவ் பண்ணி ரிசீவ் லம்சமாக ரிசீவ் பண்ணிக்குவாங்க. எனி இன்ஸ்டிடியூஷன் கேன் ஓப்பன் ரெக்கரிங் டெபாசிட். எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணாலும் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். மைனரோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்களோ ரெக்கரிங் டெபாசிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். லோன் அகெயின்ஸ்ட் திஸ் டெபாசிட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் பை சம் பேங்க்ஸ். லோனும் டெபாசிட் அந்த இதை கொடுத்து டெபாசிட் பண்ணதை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், granting loans and advances. The second
primary functions of commercial banks like lending money in order to earn interest income. Banks provide specific sums as loans which are repayable along with interest. Demand loans should be rapid whenever demanded. Term loan can be rapid after the agreed period. Advances or credit facilities provided for short period within a year to business community, but both terms are used interchangeably. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் மற்றும் முன்பணம் வழங்குதல், கேரண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கிய பணியாக இருக்குது, செயல்பாடாக இருக்குது. ஸோ இது வட்டி வருமானத்தை பெருக்கிறதுக்கு கடன் கொடுப்பதற்கும் உண்டானது இந்த கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். இந்த பேங்க்ஸு குறிப்பிட்ட அளவு பணத்தை வட்டியுடன் திரும்ப செலுத்த கடனாக வழங்குது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிமாண்ட் லோன் நம்ம எப்போ கேட்டாலும் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பருவ காலத்துக்கு கடன்களில் கால ஒப்பந்த காலத்திற்கு பிறகு நீட்டிக்கப்படக்கூடாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. ஸோ இந்த கடன் குறுகிய காலத்து, அதாவது அதிகபட்சம் 1 வருடத்துக்குள்ளே இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் advances. First one, overdraft. It is a credit facility extended mostly to current account holding business community customers. It is an arrangement reached between the banker and the credit-worthy customers. Such customers are allowed to overdraw up to a certain amount, usually for 3-month period. If may extend for further periods. Only on the withdrawn amount of credit interest is charged and not on the maximum limit allowed. It is an unsecured credit. Secured overdraft against the security of financial instruments is also provided by some banks. It is repayable on demand. ஸோ இப்போ என்ன அட்வான்ஸ், அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்கி மேல்வரை பற்று, அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கும், நம்மளுடைய பெயரின் நம்பிக்கையால் அவங்க நமக்கு கடன் தரக்கூடியது. ஸோ இந்த கடன் பெரும்பாலும் கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்களுக்கு தான் தருவாங்க. இது பேங்க் கடன் பெற தகுதி வாய்ந்த வாடிக்கையாளர் இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய உடன்பாடு ஆகும். பேங்குக்கும் தகுதி வாய்ந்த வாடிக்கையாளருக்கும் உண்டான உடன்பாடு. ஸோ இத்தகைய வாடிக்கையாளருக்கு வழக்கமாக 3 மாத காலத்துக்குள்ளே செலுத்தக்கூடிய வகையில் இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேங்க்கு அனுமதிக்குது. வழக்கமாக எத்தனை 3 மாத காலத்தில் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த கடனை மேலும் சில காலத்திற்கு புதுப்பித்து கொள்ளலாம். ஸோ ஒரு சில காலத்துக்கு பீரியடுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், புதுப்பித்துக்கலாம். மொத்த கடன் தொகையில் கடன் பெற்ற தொகைக்கு மட்டுமே வட்டி விதிக்கப்படும். ஸோ மொத்தம் எவ்வளவோ அதில் கடன் எவ்வளோ பெற்றிருக்குமோ அதுக்கு மட்டுமே வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். முழு கடன் தொகைக்கு வட்டி விதிக்கப்பட மாட்டாது. முழு கடனுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டு விதிக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு வகையில் பிணையமற்ற கடன். ஸோ எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன். இது ஒரு வகையில் பிணையமற்ற கடனாக இருக்குது. ஸோ இது நிதி உபகரணங்களை பிணையமாக பெற்றுக்கொண்டு சில வங்கிகள் மேல்வரை பற்று வழங்குது. ஸோ இது கேஷ் ரிலேட்டடாக ஏதாவது அவங்க வாங்கிக்கிட்டு சில பேங்க்ஸில் அவங்க செக்யூரிட்டிஸ் வாங்கிக்கிட்டு கொடுக்குறதும் உண்டு. இது கேட்கும்போது திருப்பி செலுத்தணும். ஸோ எப்போ கேட்குறாங்களோ அப்போ உடனே திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு கேஷ் கிரெடிட், ரொக்க கடன். It is a secured credit facility given mostly to business institutions. Stock in hand, raw material, other tangible assets, etc. are provided as
collateral. A certain sum is allowed as credit for a short period. Interest is payable on the actual amount withdrawn and not on the entire credit facility. It is repayable on demand. இந்த கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது தொழில் நிறுவனங்களுக்கு வைத்திருப்பவர்களுக்கு வழங்கக்கூடியது. ஸோ ஒரு வகையில் பிணைய கடனாகும். இது ஒரு வகையில் சொல்லணும் அப்படின்னா பிணை எதையாவது வாங்கிக்கிட்டு தான் கடன் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக்கு, மூலப்பொருள், இந்த இதர அசையா சொத்துக்கள் போன்றவற்றை பிணையமாக பெற்றுக்கிட்டு வழங்கக்கூடியது. ஏதாவது அசையா சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை பிணையமாக வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கடன். ஒரு குறிப்பிட்ட தொகையை குறுகிய காலத்து கடனாக வழங்க அனுமதிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகையை என்ன பண்ணுறாங்க, ஒரு குறுகிய கால கடனாக வழங்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த அனுமதிக்கப்பட்ட கடன் தொகை முழுமைக்கும் வட்டி செலுத்தப்படுறது கிடையாது. ஸோ உண்மையாக பெற்ற கடன் தொகை அளவிற்கு மட்டுமே, உண்மையாக எவ்வளோ கடன் பெற்றுருவாங்களோ அதுக்கு மட்டுமே வட்டி செலுத்தணும். ஸோ இதை கேட்கும்போது திரும்ப செலுத்தப்பட வேணும். இதை எப்போ கேட்குறாங்களோ அப்போ திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கணும். டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ், மாற்றுச்சீட்டுக்கான தள்ளுபடி செய்தல். ஸோ பிஸ்னஸ் customers approach bank to discount the commercial bills of exchange and provide money. It is a short-term credit instrument. Banks deduct the discount for the period mentioned in the bill and release the balance amount to the traders. If the bill is dishonored, the bank can recover the amount for the customer. It is a form of unsecured credit. ஸோ இது வியாபார வாடிக்கையாளர்கிட்ட வங்கிகள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த பிஸ்னஸ்ஸு பண்ணக்கூடியவங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரக்கூடியதா இது. ஸோ இது ஒரு குறுகிய கால கடனாக ஆவணம். ஸோ இந்த மாற்றுச்சீட்டில், அதாவது டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸில் ஒரு குறிக்கப்பட்டுள்ள காலத்திற்கு இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்தை அவங்களுக்கு கடனாக வங்கி கொடுக்குது, பேங்க்கு கொடுக்குது. ஸோ இந்த பில்ஸில் என்ன பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. பேங்க் அந்த வாடிக்கையாளர்கிட்ட இருந்து பணத்தை திரும்ப பெற முடியும். ஸோ இது ஒரு பிணையமற்ற கடன் வகை. ஸோ இது என்ன, அன்செக்யூர்டு கிரெடிட். The next one, loans. Short-term and medium-term loans are provided by commercial banks against eligible collaterals to business concern. It is a definite sum of money lent for a definite period. It is repayable in one lump sum or in installments. Interest is payable on the entire loan amount. Every bank in these days design new methods of advertising loans to find more ways of earning income. Generally, commercial banks provide the following loans. ஸோ இப்போ லோன் கொடுக்கறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது குறுகிய கால லோனாகவும் இருக்கலாம், நடுத்தர லோனாகவும் இருக்கலாம். இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, வணிக வங்கி, கமர்ஷியல் பேங்க்ஸு தகுதி வாய்ந்த பிணையங்களை பெற்றுக்கிட்டு ஸோ அந்த தொழில் நிறுவனங்களுக்கு வழங்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட மொத்த தொகையை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அந்த கடன் வழங்குறது இது குறிக்குது. ஸோ இந்த கடன் தொகையை மொத்தமாக ஒரே தவணையில் அல்லது தவணை முறையிலும் செலுத்தலாம். ஒரே முறையாகவும் நம்ம செலுத்தலாம், அல்லது மாதம் மாதம் இவ்வளோ செலுத்துகிறோன்னு சொல்லிட்டும் நம்ம செலுத்தலாம். முழு கடன் தொகைக்கும் வட்டி செலுத்தப்பட வேணும். ஆனால் முழுசாக வாங்கியிருக்க கடன் அத்தனைக்குமே நம்ம என்ன பண்ணணும், வட்டி செலுத்தணும். ஒவ்வொரு வங்கியிலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் முன்கடன்களை வழங்கி வருவாயை பெருக்க பல புதிய வழிகளை கண்டறிந்துள்ளன. ஸோ கடனை கொடுத்துட்டு நிறைய
அதாவது வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய புது புது டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த கமர்ஷியல் பேங்க்ஸை என்னென்ன கடன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஹவுசிங் லோன்ஸ். Taking the title deeds of the house as collateral security based on the monthly income of the borrowing customer. Banks allow advance, medium and large term loans. The customer repay the loan in equated monthly installments. This is a bond to the middle class salaried employees who cannot afford to pay the full price of the house in a lump sum. ஹவுசிங் லோன், வீட்டுக்கடன். ஸோ இந்த வீட்டுக்கடன் எப்படி வராங்களா, கடன் பெறுறவங்களுக்கு மாதம் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு முன்கூட்டியே நடுத்தர மற்றும் நீண்டகால வீட்டுக்கடனை வழங்கி ஒப்பந்தத்தில் தொடக்கத்திலேயே வீட்டின பிணையமாக வங்கிகள் எடுத்துக்குது. ஸோ வீட்டுக்கடன் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை பிணையமாக வச்சுட்டு மாதம் இஎம்ஐ, அதாவது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்கம் மூலமாக ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக அவங்க பணம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சமமான மாதத்தவணையில் கடனை திருப்பி செலுத்த வேணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ட்டு குறிப்பிட்டு பிரித்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அவங்க செலுத்துகிறோம். ஸோ ஒரு வீட்டோட மொத்த தவணை செலுத்தினா செலுத்தி வாங்கிக்க இயலாதவங்க நடுத்தர வகுப்பு வருமானமுள்ள பணியாளர்களுக்கு இது ஒரு ஒட்டுக்கா அமௌண்ட்டும் நம்ம வாங்கி வீடு கட்ட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி இஎம்ஐ மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், வீடு கட்டலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், கன்சியூமர்ஸ் லோன், அதாவது நுகர்வோருடைய கடன். கன்சியூமர் டியூரபிள் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், லேப்டாப், வாஷிங் மெஷின், டெலிவிஷன் எக்ஸெட்ரா கேன் பி பர்ச்சேஸ்டு பை கஸ்டமர் வித் கன்சியூமர் லோன்ஸ் ஃப்ரம். இந்த கன்சியூமருடைய அவங்களுடைய சாதனங்களை குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டும் பெட்டி, மடிக்கணினி, இந்த மாதிரி துணி துவைக்கக்கூடிய இயந்திரத்தை, இந்த மாதிரி சாதனங்களை பேங்க்லேருந்து கஸ்டமர்ஸ் வாங்கும்போது கடன் மூலமாக வாங்க முடியும். Then the products purchased is hypothecated as securities for the consumer loan amount. The consumer pays in equated monthly installment for a specified period. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்க அதை பே பண்ணணும். The next one, vehicle loans. Two-wheelers, cars, buses and other vehicles can be purchased by individuals as well as institutions obtaining vehicle loan from the bank. Vehicle are hypothecated to the bank until entire loan amount is repaid. Vehicle registration bank is deposited with the bank and on full payment of loan amount it will be handed over to the customer. ஸோ இப்போ வெஹிக்கிள் லோன், வாகன கடன் எப்படி இருக்கும், இந்த 2-வீலர் இருக்கும், காரு, இந்த மாதிரி பஸ்ஸு, ஸோ நிறையா மற்ற வாகனங்களுக்கும் என்னென்ன தனிநபர்களுக்கோ நிறுவனங்களால் வங்கிகளாலோ ஸோ பேங்க் மூலமாகவும் இருந்து வாகன கடன், அதாவது வெஹிக்கிள் லோனு நம்ம என்ன தரனா வாங்க முடியும். ஸோ இந்த பேங்க்லேருந்து பெற்ற கடனை முழுமையாக திருப்பி செலுத்துகிற வரைக்கும் ஸோ இந்த வாகனங்கள், அதாவது அந்த நம்ம எந்த மாதிரியான வாகனம் வாங்குகிறோமோ அந்த மாதிரியான வாகனங்கள் வெஹிக்கிள்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, வங்கியில் அடமானத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸை பதிவு புத்தகம் வங்கியோட வைப்பு செயல்பாட்டில் கடன் தொகை முழுவதுமாக செயல்படுத்தப்பட்ட பின் வாடிக்கையாளருக்கு ஒப்படைக்கப்படும். ஸோ அவங்களுடைய பதிவு புக்கு, ஆர்சி புக்கு வந்து அவங்க பேங்க்கில் வாங்கி வச்சுக்குவாங்க. The next one, educational loan. Loan is provided by banks to students for studying undergraduate, postgraduate or professional course. Loans may be received in installment to pay the educational fees. Every year after completion of the course, 1 year is allowed for the student to get employed. Afterwards, the student should repay the loan with interest for the entire period. Interest is charged from the date of first installment of loan amount payment. ஸோ எஜுகேஷ்னல் லோன், கல்வி கடன் எப்படி தராங்க, ஸோ காலேஜ் படிக்கிறதுக்கு யூஜி ஆர் பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கும்போது மாணவர்களுக்கு கடனை வழங்குறாங்க.
ஸோ அப்படி கடன் வழங்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் தவணையில் கல்வி நிறுவனங்கள் செலுத்தப்படணும். ஸோ இந்த படிப்பை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்கள் அனுமதிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த முழு காலத்திற்கும் கடன் உதவியை வட்டியை சேர்த்து மாணவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும். வட்டியோடு அவங்க செலுத்தணும். ஸோ இந்த வட்டி எப்படி இருக்குன்னா, கடன் தொகையின் முதல் தவணை வழங்கிய தேதியிலிருந்து கணக்கிடப்படும். ஸோ கடன் முதல் மாதம் கடன் எப்போ கட்டுறோமோ அப்போ இருந்து அதுக்கான வட்டி அவங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. The next one, jewel loan. Customer pledge their gold jewel and obtain loan from banks. The margin requirement is fixed by the RBI. Interest should be paid every month. Otherwise, interest on interest is charged. Within 12 months, the customer can redeem or else can repledge jewels not redeemed even after reminders are sold in action by bank to recover their dues. நகைக்கடன். ஸோ இந்த வாடிக்கையாளர் தங்களுடைய தங்க நகைகளை அடமானமாக வச்சு பேங்க்லேருந்து கடன் பெறலாம். ஸோ அதனுடைய உச்ச அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இந்திய ரிசர்வ் வங்கியால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவு. ஸோ வட்டி ஒவ்வொரு மாதமும் செலுத்தணும். ஸோ இல்லைன்னா வட்டிக்கு வட்டி விதிக்கிறாங்க. ஸோ 12 மாதத்துக்குள்ளே இந்த வாடிக்கையாளர்கள் இதை மீட்டுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா திரும்ப அடமானம் வைக்க முடியும் அல்லது மீட்டு திரும்ப அடமானம் வச்சுக்கலாம். ஸோ மீட்க நினைவூட்டல் தபால்கள் அனுப்பியும் மீட்கப்படாத நகைகளை ஏலமிட்டும் வங்கிகள் தங்கள் கடனை பாக்கி தொகையை திரும்ப எடுத்துக்கொள்ளும். ஸோ இப்போ நம்ம அந்த இதை வாங்கிக்கல அப்படின்னம்னா ஸோ அந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏலம் விட்டு அதை என்ன பண்ணிக்குவாங்க, அதுக்குண்டான பணத்தை எடுத்துகிட்டு நகையை விற்றுருவாங்க. த நெக்ஸ்ட் ஒன், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். Apart from the currency money issued by the RBI, the credit money is circulation credited by commercial banks influences economic activities of a country to a large extent. Credit money of commercial bank is far greater in volume than the currency money. The volume, the purpose and the sector to which this credit money is to be channelized, all these are implemented by commercial bank under the guidance of RBI. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடனை உருவாக்குதல், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். இந்த ரிசர்வ் பேங்கால் தான் இந்த ரூபாய் நோட்டுகளை வெளியிடுது. ஸோ அப்படியே அந்த ரொக்க கடன் சுழற்சிகளை வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக உருவாக்கி பெரிய அளவில் நாட்டுடைய பொருளாதார நடவடிக்கைக்கு உதவுது. ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வழங்கக்கூடிய கடன் பணம் மொத்த ரூபாய் மதிப்பை விட பெருமளவில் உள்ளது. மொத்த ரூபாய் மதிப்பை விட கடனுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. இந்த கடனோட மொத்த அளவு, பயன்கள் மற்றும் துறைகள் இவை அனைத்துமே இந்திய ரிசர்வ் பேங்க் தான் என்ன பண்ணுது, வழிகாட்டுதல் படி இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுது. தென் அக்கார்டிங் டு 2011 data, the credit created by all Indian commercial banks was 75.1% of GDP. It was 233.3% in the USA, 145.5% in China and 340.9% in Japan. ஸோ இந்த 2011 அவங்க எடுத்த புள்ளி விவரப்படி இந்த இந்தியாவுடைய கமர்ஷியல் பேங்க்ஸால் உருவாக்கப்பட்ட கடனுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எப்படி இருக்குன்னா 75.1% இருக்குது. ஸோ இந்த கடன் பணம் அமெரிக்காவில் 233.3%, சீனாவில் 145.5%, ஜப்பானில் 340.9% இருக்குது. தென் செகண்டரி ஃபங்க்ஷன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது அத்தனையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தோம், இந்த அக்செப்டிங் டெபாசிட், கிராண்டிங் லோன்ஸ், கிரெடிட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட்டோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்டரி ஃபங்க்ஷன். Apart from the basic or primary function, commercial banks render various other services.
which are known as secondary functions. The service can be broadly classified into agency service and general utility service. ஸோ இந்த இரண்டாம் நிலை பணிகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் முதன்மை பணிகளை தவிர இருக்கக்கூடிய அனைத்து வணிக வங்கிகளும் பல்வேறு வகையான பிற சேவைகளை வழங்குது. அவை எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஏஜென்சி ஃபங்க்ஷன், முகமை பணிகள். பேங்க்ஸ் ஆக்ட் ஏஜென்ட் ஆஃப் கஸ்டமர் அண்ட் ப்ரொவைட் சர்டன் சர்வீஸ். They are called agency function which are follows. ஸோ இந்த பேங்க்ஸில் என்ன பண்ணுறாங்க, வாடிக்கையாளருக்கு முகவர்களாக செயல்பட்டு சில சேவைகளை வழங்கி வராங்க. அது முகமை பணிகள், அதாவது ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். பேங்க் இஸ்யூட் டிமாண்ட் டிராஃப்ட், பேங்கர்ஸ் செக், ட்ராவல்ஸ் செக் எக்ஸெட்ரா and helps transfer of funds from one place to another. Customer need not carry cash. They can just forward the draft issued by the bank to the receiving institution. A small commission is collected by bank for these services. So, transfer of fund அப்படின்னா நிதி பரிமாற்றம், ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி. ஸோ பேங்க்கு எதன் மூலமாக அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட்டு, பேங்கர்ஸ் செக்கு, இந்த பயணியுடைய காசோலை அது மூலமாக வெளிப்படுத்துது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேஷாக மாற்ற உதவுது. ஸோ ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஸோ அவர்கள் பேங்க் வெளியிடக்கூடிய டிராஃப்ட் மூலமாக நிறுவனங்களுக்கு கொடுத்தா போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த சேவைக்கு வங்கிகள் ஒரு சிறிய தரகு தொகையை பெற்றுக்கொள்ளும். அது பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ் கமிஷன் மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம்ஸ், ரெண்ட் எக்ஸெட்ரா. கால முறையில் செலுத்தக்கூடிய முனைமம், வாடகை முதலியவற்றை. ஸோ ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த customers, banks undertake the monthly payment of insurance premium, rent, telephone bill, etc. from the accounts of customers. Nowadays, these payments are made through electronic clearing system facility offered by the banks. ஸோ இது வாடிக்கையாளர்கிட்டருந்து வரக்கூடிய அறிவுறுத்தலுடைய அதன்படி இது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டெலிஃபோன் பில், ரெண்ட்டு, ஸோ இதன் மூலமாக இதெல்லாம் அவங்க கட்டுறாங்க. இந்த வாடிக்கையாளர் கணக்கிலேருந்து மாதந்தோறும் செலுத்தக்கூடிய பணியை வங்கிகள் எடுத்துக்கொள்ளுது. ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த செலுத்தல்கள் மின்னணு தீர்வாக முறை மூலம் இந்த பேங்க்ஸ் எளிமையாக வழங்கியுள்ளது. ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறோம், ரெண்ட்டு பே பண்ணுறோம், டெலிஃபோன் பில் பே பண்ணுறோம், இன்னும் நிறையா ஷாப்பிங்லாம் பண்ணுறோம், அதுக்கு பே பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே அந்த பீரியாடிக் பேமெண்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கக்கூடியது. இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ரெண்ட்டு, டெலிஃபோன் பில் இதெல்லாம். த நெக்ஸ்ட் ஒன் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக். ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ், bank collect the check deposited into the account of customers from other bank and deposit cash in the customer's account. Similarly, checks issued by the customer in honored and the amount paid as directed by the customer. ஸோ இந்த காசோலைகளை பெறுதல் மற்றும் செலுத்துதல், கலெக்ஷன் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் செக். ஸோ இந்த வாடிக்கையாளர் சார்பாக இந்த பேங்க்ஸ் மற்ற வங்கிக்கிட்டேருந்து காசோலையை வசூலித்து, ஸோ வேறு ஒரு பேங்க்கோடையது நம்ம அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்ஷன் போடுவோம் செக்கை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேறு பேங்க்ஸுக்கு உண்டானதை அந்தந்த பேங்க்ஸில் கொடுத்து வாங்கக்கூடியது தான். ஸோ இந்த வாடிக்கையாளருடைய கணக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய கணக்கில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இதை போலவே வாடிக்கையாளரால் வழங்கப்பட்ட காசோலை சரிபார்க்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர் அறிவுறுத்தலின்படி பணம் ஸோ அதை சரிபார்த்துட்டு அந்த வாடிக்கையாளருடைய அறிவுறுத்தலின்படி அதை என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க டைரெக்டாக. த நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் செக்.
செக்னா என்ன? அக்கார்டிங் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881, check is a bill of exchange drawn on a specified banker payable on demand. செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 மாற்றுமுறை ஆவண சட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1881. ஸோ நீ இதை மைண்டில் வச்சுக்கோ நல்லா. ஸோ எந்த பக்கம் இருந்து படிச்சினாலும் இதனுடைய ஆக்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பேக் படித்தாலும் சரி, பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் படிச்சினாலும் 1881 தான் வரும். Check is a bill of exchange drawn on specified banker payable on demand. இந்த ஒரு குறிப்பிட்ட வங்கி மீது வரையறுக்கப்பட்ட கேட்கும்போது தரப்பட வேண்டிய ஒரு மாற்று உண்டியல் தான் இந்த செக்கு. நெக்ஸ்ட்டு க்ராசிங் ஆஃப் செக். ஸோ நம்ம பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம வீட்டில் வச்சுருப்பாங்க, பேரண்ட்ஸ் செக் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் க்ராஸ் பண்ணுறது, அந்த லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் நம்ம என்ன பண்ணுவோம், க்ராஸ் போடணும், 2 கோடு போடணும். அதுதான் க்ராசிங் ஆஃப் செக். அந்த மாதிரி க்ராசிங் செக் பண்ணிட்டோம்னா நம்ம சப்போஸ் நம்மளுடைய செக்கே மிஸ் ஆனாலும் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு தான் அது யார் அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதுக்காக தான் அதை க்ராசிங் பண்ணுறது. ஸோ செக், க்ராசிங் ஆஃப் செக். ட்ராயிங் டு parallel transversal lines on the left top of the check. நான் சொன்னோம்ல, லெஃப்ட் டாப்பில் பேரலாக ஒரு லைன் வரையக்கூடியது. It implies that the money will not be paid over the counter but through bank account only. ஸோ டைரெக்டாக கவுண்டரில் போகாது, அது பேங்க் அக்கௌண்ட். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நான் கொடுக்குறேன், செக் கொடுக்குறேன்னா க்ராஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னம்னா அது இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிங் ஆஸ் எக்ஸிக்யூட்டர், ட்ரஸ்டி அண்ட் அட்டார்னி. Bankers act as executors of will of the customers and implement their will after their death. As a trustee, a bank takes care of the funds of the customers. Bankers signs transfer deed of the properties of the customers in the capacity of attorney to customers. ஸோ நிறைவேற்றாளர், அறங்காவலர் மற்றும் சட்டவாதியாக செயல்படுதல், அக்கவுண்டிங், ஆக்டிங், செயல்படுதல், ஆக்ட் பண்ணுறது. இந்த வாடிக்கையாளருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றாளராக செயல்பட்டு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றுகின்றது. பேங்க் ஒரு அறங்காவலராக இருந்து வாடிக்கையாளருடைய நிதியை கவனித்து கொள்கிறது. ஸோ ஒரு கஸ்டமருடைய கேஷை அவங்க பேங்க்கு கவனிச்சுக்குது, இன்டர்மீடியட் மாதிரி இருந்து. சட்டவாதிகள் போல் இருந்து வாடிக்கையாளரது சொத்துக்கள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் வங்கி கையொப்பமிடுகிறது. ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுது. தென் நெக்ஸ்ட் ஒன், கான்ட்ராக்ட் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன், பங்கு சந்தை பரிவர்த்தனைகளை நடத்துதல். Conduct. A demat account should be opened with depository participant and the demat account should be linked with the savings bank account by the customer. Then the customer can ask the bank to conduct online purchase or sale of securities on behalf of him. ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு வச்சுருக்கவங்க கணக்கு தொடங்கப்படுறோம். ஸோ இந்த கணக்கு அந்த வாடிக்கையாளரோட சேமிப்பு கணக்கில் இருந்து வங்கியோட வாடிக்கையாளருடைய இணைக்கப்படுது. சேமிப்பு கணக்கிலோட இந்த டிமேட் அக்கௌண்ட்டு இணைக்கப்படுது. இந்த இணைக்கப்படும் போது அதன் பின்னாடி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க, இந்த கஸ்டமர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய சார்பில் அந்த பேங்க்கு அந்த இணையத்து மூலமாக பங்கு பரிவர்த்தனைகள் வழங்குதல் மற்றும் விற்பனை பணியை செய்கிறது. ஸோ கேஷ் அதுக்கு தகுந்த மாதிரி
அதனுடைய ஆக்டிங் பண்ணுது இந்த பேங்க். த நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், வருமான வரி கணக்கை தயாரித்தல். பேங்க் ப்ரிப்பேர் த ஆனுவல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆன் behalf of the customers and provide income tax related advice to them. ஸோ இந்த வாடிக்கையாளருடைய சார்பில் இந்த பேங்க்ஸு வருமான வரி கணக்கை ஒவ்வொரு வருஷமும் தயாரிக்குது. ஸோ அவங்களுக்கு வரி சம்பந்தமான ஆலோசனையும் பேங்க்கு வழங்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் ஈடுபடுதல். பேங்க்ஸ் பை அண்ட் செல் ஃபாரின் கரன்சிஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். வாடிக்கையாளர் சார்பில் இந்த பேங்க்ஸ் வெளிநாட்டு நாணய மதிப்பை வாங்குதல் மற்றும் விற்றல் பணியை செய்து. த நெக்ஸ்ட், ஆக்டிங் ஆஸ் கரஸ்பாண்டன்ட், தொடர்பாளராக செயல்படுதல். பேங்க் ஆக்ட் ஆஸ் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் கஸ்டமர் அண்ட் ரிசீவ் ட்ராவல் டிக்கெட், பாஸ்போர்ட் எக்ஸட்ரா. ஸோ இந்த வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தொடர்பாளராக செயல்பட்டு இந்த பயண சீட்டு, கடவு சீட்டு போன்றவற்றை பெறுது. பயணச்சீட்டுனா என்ன, ட்ராவலர்ஸ் டிக்கெட், பாஸ்போர்ட்னா என்ன, கடவுச்சீட்டு. ஸோ இதெல்லாம் பெறுது. த நெக்ஸ்ட்டு, ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இன் அடிஷன் டு பிரைமரி, செகண்டரி அண்ட் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், commercial bank offers some service for the general welfare of the consumers. They are called general utility services. There are follows. ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன், பொது பயன்பாட்டு பணிகள். இதனுடைய முதன்மை நிலை, இரண்டாம் நிலை மற்றும் முகமை செயல்பாடுகளை தவிர ஸோ இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸு கஸ்டமர்ஸ்டேருந்து அவங்களுடைய பொது நலனுக்காக சில சேவைகளை வழங்குறாங்க. ஸோ அந்த பொது பயன்பாட்டு சேவையை நம்ம என்னென்னு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே நம்ம பார்க்கலாம். ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன், இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் அண்ட் பேங்கர்ஸ் செக், கேட்பு வரைவோலை மற்றும் வங்கியாளர்களின் காசோலைகளை வெளியிடுதல். Demand draft and bankers check are issued to public and customer as for will. Instead of sending money, they can attach these instruments for payment of educational fees, etc. ஸோ இந்த காசோலையை என்ன பண்ணுறாங்க, வரைவுள்ள டிமாண்ட் டிராஃப்டை, காசோலையையும் செக்ஸையும் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர் நலனுக்காக இது வழங்கப்படுது. இது பணத்தை அனுப்புவதற்கு பதிலாக கல்வி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்காகவும் இந்த வரைவோலைகள் இணைத்து அனுப்பலாம். ஸோ இது என்ன பண்ணலாங்க, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன், அக்செப்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். வாடிக்கையாளர் சார்பாக மாற்றுச்சீட்டை பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளுதல். Banks accept bill on behalf of customers and make payments to the foreign exporter. Afterwards, the banks collect from the customer. இது கஸ்டமருக்கு, வாடிக்கையாளருக்கு சார்பாக மாற்றுச்சீட்டுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது பேங்க்ஸு வெளிநாட்டில் ஏற்றுமதியாளருக்கு பணம் செலுத்துது. ஸோ இது பின்னாடி பேங்க்ஸில் அந்த வாடிக்கையாளர்கிட்ட பணம் பெற்றுக்கிறது. த நெக்ஸ்ட்டு, சேஃப்டி லாக்கர், பாதுகாப்பு பெட்டகங்கள். வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் எக்ஸெட்ரா கேன் பி கெப்ட் சேஃப்லி இன் எ wallet provided by bank for a rent. This wallet room is called strong room. ஸோ இந்த சேஃப்டி லாக்கர், பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னம்னா மதிப்புமிக்க ஆவணங்கள், நகைகள் போன்ற குறிப்பிட்ட வாடகைக்கு வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கணும், அந்த வசதி இருக்குது. ஸோ இந்த பாதுகாப்பு பெட்டகாரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ரூம், வலுவான அறையாக இருக்கும். யாரும் வெளியிலேருந்து அந்த ரூமை ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே வர முடியாத மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். த நெக்ஸ்ட்டு, லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன் உறுதி கடிதம். This document is given by bank on behalf of importing customer to the exporter guaranteeing payment for the imported goods.
It is a very important document in international trade. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் கடன் உறுதி கடிதங்கள். இந்த கடன் உறுதி கடிதம் அப்படிங்கிறது இறக்குமதி அதாவது இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு ஸோ அந்த வாடிக்கையாளர் சார்பில் பேங்க் ஏற்றுமதியாளருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஏற்றுமதியாளருக்கு இறக்குமதி செய்யும் பொருளுக்கு பணம் செலுத்த வேண்டும். ஸோ அந்த நம்ம யார்கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ நமக்கு ஸோ அந்த பர்சனுக்கு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த பொருளுக்கு செலுத்த வேண்டிய உத்தரவாதம் அளிக்கும் ஒரு ஆவணம் இது. ஸோ இது பன்னாட்டு வணிகத்தில் ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்குது. இது எப்படி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட். த நெக்ஸ்ட் ஒன் ட்ராவலர்ஸ் செக் பயணிகள் காசோலைகள். Customers need not carry cash during travel in India or abroad. The denomination and words are printed in the check. It is accepted as money in shop, hotels, travel agencies, etc. இந்த வாடிக்கையாளர் இந்தியாவில் அல்லது வெளிநாட்டில் பயணம் செய்யும்போது பணத்தை எடுத்து செல்ல தேவையில்லை. ஸோ இந்த பயணிகள் காசோலை மதிப்பு பண மதிப்பு விவரம் சொற்களும் அச்சிடப்பட்டிருக்கும். இதை பணமாக கருதிய அனைத்து கடைகளையும் விடுதிகளையும் பயண முகமை நிறுவனங்களையும் இது ஏற்றுக்கொள்ளப்படுது. இது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவலர்ஸ் செக். ஷாப்ஸில் ஹோட்டல்ஸில் ட்ராவல்ஸ் ஏஜென்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஏற்றுக்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு கிஃப்ட் செக் பரிசு காசோலைகள். தீஸ் டாமினேஷன் பிரிண்டட் செக் ஆர் அவைலபிள் இன் attractive design so that it can be presented during wedding, birthday functions, etc. ஸோ இது பண மதிப்பு விவரங்கள் அச்சிடப்பட்ட இந்த வகையான காசோலை கவர்ச்சிகரமாகவும் வடிவமைக்கில் இருக்கும். ஸோ எனவே இந்த திருமண விழாக்கள் பிறந்தநாள் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளை இதை பரிசாக கொடுக்கலாம். கிஃப்ட் செக்கு. த நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் சர்வீஸ். Business firm can give their bank's name as reference to the new business institution with which they want to establish commercial relationship. Banks willingly act as referee and provide information about the financial standing of their customers. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் சர்வீஸ் மேற்கோள் சேவை. ஸோ ஒரு கமர்ஷியல் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தங்களை பேங்க் பேரை புதிய நிறுவனத்துக்கு மேற்கோள் காட்டுது. அது என்ன பண்ணுறாங்க புதிய நிறுவனத்துக்கு ரெஃபரன்ஸாக காட்டுறாங்க. அதன் மூலமாக அவர்கள் எந்த ஒரு நிறுவனத்துடனும் வர்த்தக ரீதியாக ஒரு புதிய உறவை ஏற்படுத்த முடியும். ஈஸியாக அவங்க என்ன பண்ணிக்கலாம் நியூ ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேங்க் விருப்பத்தோட அவங்க நடுவராக இருந்து தங்கள் வாடிக்கையாளர்கள நிதி நிலைமை பற்றி தகவல் வழங்குது. ஸோ இதில் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு. அந்த பேங்க்கு அவங்களுக்கு தகவல் தருது மற்றவர்களுக்கு. These are all the general utility functions. Okay dear students, we will meet in next class.